தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. எடுத்துங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். அங்க இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் என்ன பண்றாங்கன்னா, இக்கரையில இருந்து அக்கறைக்கு பயணம் செய்யறாங்க. பயணம் செஞ்சு போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு படகுல போறாங்க பாருங்க. இந்த படகு கொஞ்சம் தூரம், கொஞ்சம் டைம் எடுக்கும் போல இருக்குது அந்த படகுல டிராவல் பண்ணி போறது. இப்ப டைம் எடுக்குதுன்னு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அந்த கப்பல்ல கீழ்த்தட்டுல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். அந்த அந்த கரைக்கு போய் சேர்ற வரைக்கும் அவர் நம்மால் போல டிராவல்ல தூங்கிட்டு வர போல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, டிராவல்னு வந்தா சர்வன் படுத்துன்னு தூங்கிடுறாரு. கொஞ்ச நேரம் கப்பல்ல பின்னணியத்துல போய் நல்ல தலகாணியை வச்சு தூங்கிட்டு இருக்கிறாரு. பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ள பெரிய கடல்ல கொந்தளிப்பு, காற்றும் அலையும் பயங்கரமா அடிக்குது. அந்த படகு தண்ணீரினால நிரம்புற அளவுக்கு, படகு மூழ்கிற அளவுக்கு கொஞ்ச நேரத்துல பயங்கரமான காற்று. இந்த மாலுமிகள்லாம் கொஞ்ச நேரம் ஏதாவது சமாளிச்சு பார்க்குறாங்க, கொஞ்ச நேரம் அந்த படகை எப்படியாவது நிறுத்திடலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். கண்ட்ரோலே ஆகலை. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க எல்லாருமே, இந்த சீஷர்களில் பாதி பேர் எல்லாம் கடலோட சம்மந்தப்பட்டவங்க தான், மீனவர்கள் தான். அதனால இந்த சின்ன காற்றுக்கெல்லாம் ரொம்ப பயப்பட மாட்டாங்க அவங்க. ஏன்னா காத்தோடவே பிறந்து கடலோடவே வளர்ந்த ஆட்களுக்கு சின்ன சின்ன அலைகள்லாம் பார்த்து பயம் இல்லை. ஒரு கட்டத்தில் இந்த கடலும் அலையும் கொந்தளிப்பும் சீரியஸ் ஆகுது. என்ன சீரியஸ் ஆகுதுன்னா, இது ரொம்ப படகையே மூழ்கடிச்சிற அளவுக்கு வருது பாருங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, பயம் உள்ள வந்துடுச்சு. வந்த உடனே இல்ல இதுக்கப்புறம் அவரை எழுப்பணும், நம்மளால எதுவும் முடியாது, அவரை எழுப்புங்க, ஏதாவது பண்ணணும், அவர் ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலான்னு போய் அவரை போய் தட்டி எழுப்பி என்ன பண்றான், எழுந்திரியா, என்ன தூக்கம் உனக்கு, நாங்களாம் சாவரமே, உனக்கு கவலை இல்லையா? எப்படி இப்போ இவருனாவோ பேராஷூட் வச்சுக்கிற மாதிரி, கடல் மூழ்கும் போது அவர் தனியாக பறந்து போயிடுவாருன்ற மாதிரி அவரும் தானே அங்கே இருக்கிறாரு. இவனுங்க என்ன பாருங்களேன், இவனுங்க என்ன நினைக்கிறானுங்கன்னா, என்னை விட்டுட்டு நீ மட்டும் போயிடுவேன், நாங்களாம் செத்து போயிடுவேன்ற மாதிரி சில நேரத்தில். எங்களை பற்றி உனக்கு கவலை இருக்குதா எங்கேயாவது? எங்களை பற்றி என்ன அக்கறை இருக்குது அப்படின்னு ஒன்று இயேசு இவனுக்கு எழுப்புனதுல பாருங்க, சில ஆட்கள் எழுப்புறதே பயங்கரமாக எழுப்புவான். என்னங்க அப்படின்னா, சில வீடுகளில் காலையில் எழுது பாருங்க, காலையில் யாரையும் அப்படி எழுப்பக்கூடாது. நல்ல ஞாபகம் வச்சுங்க, பிள்ளைகளெல்லாம் எழுப்பும் போது அப்படியெல்லாம் எழுப்பக்கூடாது. குறிப்பாக 40 வயசுக்கு மேற்பட்டவங்களெல்லாம் அப்படி எழுப்பாதீங்க, சரியா? ஆமாம், அதனால தான் சில ஆட்கள் ரொம்ப தந்திரமான, நாங்கள் அப்படிலாம் எழுப்புறது இல்லையா, 2 டம்ளரை கீழே போடுவோம் கரெக்டாக. ஆமாம், எதோ பண்ணால் அவங்க எழுச்சிப்பாங்களோ அது கரெக்டாக எழுப்பிடுவோம். அதனால் அதெல்லாம் செய்யாதீங்க. ஏன் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, அதெல்லாம் இப்போ வேணாம், சரியா? பாருங்க, இவன் எழுப்புறான். இயேசு எழுந்து அங்கே பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு பாருங்களேன். இயேசு என்ன பண்ணுறாரு? 3ஆம் அதிகாரம் மார்க் 3 வாங்க, 39. அவர் எழுந்து காற்றை அதட்டி பாருங்க, காத்துக்கிட்ட பேசுறார். காற்றை அதட்டி அதுகிட்ட சொல்றார், இறையாத அமைதலாயிரு. அதுகிட்ட பேசுறாரு பாருங்க, கம்முன்னு இரு, நீ சும்மா இருன்றாரு. காத்து கம்முன்னு ஆயிடுது. இறையாதே அமைதலா இருந்தவொடனே காத்து கப் சுப்புன்னு அடை, சும்மா இரு அப்படின்னு கப் சுப்புன்னு ஆயிடுது. நம்மால் உடனே யோசிப்போம், அடுத்த நாள் வர மழை கழ வரட்டும் இப்போ, ஏன்னா ரெடியாக வரான். இப்போ உள்ள விசுவாசம் உள்ள பெருக்கெடுக்குது. எதுக்கு எதை பண்ணணும்னே தெரியாது, ஒரே டெஸ்ட் தான். உடனே போய் செக் பண்ணி பார்த்துட்றேன் இன்னைக்கு. அப்படிலாம் செக் பண்ணலாம் நடக்காது. நீங்கள் முதல்ல தேவனுக்கேற்ற தேவசாயலான மனுஷங்களாம் முதல்ல என்ன பண்ணுங்க, மாறுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் செக் பண்ணுங்க, வேலை செய்யும். இப்போ காற்றை பார்த்து அதட்டினாரு. காற்று இதனுடைய சொல் பேச்சு என்ன பண்ணிடுச்சு, கேட்டுது. கவனிங்க, இதை சொல்லிட்டு நிறுத்திட்டா பரவாயில்ல, ஏன்னா இதை சொல்லிட்டு கம்முன்னு ஆயிட்டாருன்னா பரவாயில்ல. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் நம்மளால இது முடியாது. இவர் யாரு? இயேசு கிறிஸ்து, தேவகுமாரன். அதனால இவரால் தான் இது என்ன பண்ண முடியும்,
முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சுன்னு அவர் போய் தூங்குவாரு, இவங்க கம்முன்னு உட்காந்துருப்பாங்க. ஆனா இப்ப எழுந்தவர் காற்றையும் கடலையும் அதட்டினவர் இவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு? படிங்க. அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? பாருங்க, இயேசு கிறிஸ்து கேட்கிற கேள்வி சில நேரத்தில் நான் கேட்கிற கேள்வியே சிலருக்கு புரிய முடியல. என் கேள்வியே சிலரால புரிஞ்சுக்க முடியல. இயேசு கிறிஸ்து கேள்வி எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஒரு வீட்டில் கணவன் மனைவி ஏதோ ஒரு சண்டைன்னு வச்சுங்களேன். அந்த மனைவி அழுதுன்னேங்கிறாங்கன்னா இப்போ நான் கேட்பேன், ஏன் அழுவுறீங்க அப்படின்னு. அவங்களுக்கு அது புரியாது. ஏன் அழுவுறீங்கன்னா, வீட்டில் சண்டைனா அழமாட்டாங்களா பாஸ்டர்? நியாயமான கேள்வி தானே அவங்களுது. சண்டைனா அழுதானே செய்வாங்க, ஆமாவா இல்லையா? இப்போ நான் ஏன் அழுறீங்கன்னு கேட்குறேன். இப்போ நான் பைத்தியமா அவங்க பைத்தியமா? இப்போ நான் ஏன் அதை கேட்குறேன்னா, சண்டைன்றது இயல்பானது. இதுக்கு சமாதானத்துக்கு ஆறுது அடுத்த வழியை பாரு. இப்போ அழுதுன்னு உட்காந்துட்டு இருக்கிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீ அழுவுறதுனால ஒன்றும் இப்போ மாற போகிறது இல்லை. அதான் என் கேள்வி. நீ அழுதுகிட்டு இருக்கிறதுனால தீர்வு உண்டாயிட போறது இல்லை. தீர்வை நோக்கி போ, சமாதானத்துக்கான வழியை பாரு. எப்படி சமாதானம் ஆகலாம், இதுக்கப்புறம் சண்டை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றது தான் என் கேள்வி. அதான் அதுவே அவங்களால புரிஞ்சுக்க முடியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, அழவே கூடாது, கப்சிப்புன்னு இருந்து நான் சொல்றதா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. அழுதுட்டு கொஞ்ச நேரம் அழுதுட்டு விட்டு போயிடு. காலில இருந்து நைட் வரைக்கும் சில குழந்தைங்கலாம் அழுது இருக்கும் பார்த்தீங்களா, தண்ணியே வராது, ஆனா சவுண்டு மட்டும் வரும். ஏண்டா அம்மாட்டாங்க அந்த மாதிரி சிலருக்கு. அப்படி அழலைன்னா அது முடியாது அவங்களால. அந்த மாதிரி அழகுதான். ஏன் அழறீங்கன்னு இப்ப இவர் கேட்கிறாரு. ஏன் கடல் கொந்தளிக்குது, காத்தடிக்குது, உயிரை கையில பிடிச்சின்னு அவன் தவிக்கிறான். அடிச்சு கப்பல்ல தண்ணி வந்ததுன்னா மொத்த பேரும் முழுகி செத்துருவான். இப்ப இவர் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரு, நியாயமா? நீங்க பாருங்க, ஏன் பயப்பட்டீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கேள்வியில இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? முதல்ல இந்த இடத்துல பயப்படக்கூடாதுன்னு அவர் சொல்ல வராரு. இந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்றதுக்கு முதல்ல நீ ட்ரெயின் ஆயிடுன்னு சொல்றாரு. இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது அதை எப்படி சால்வ் பண்றதுன்ற கெப்பாசிட்டி உடையவனா நீ மாறுன்னு சொல்றாரு. அதான் பயப்படாத. முதல்ல ஏன் பயப்பட்டீர்கள்னு கேட்டா, இப்ப நீ பயந்தது தப்புன்னு சொல்லல, இனி பயப்படாம இருக்கிறதுக்கு பாரு. இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது நீ உன் வாழ்க்கையில அப்படின்றது தான் அவர் சொல்ல வர காரியம். நம்ம பேசுறதே மக்களுக்கு புரிஞ்சுக்க முடியலன்னா அவர் பேசுறதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப டைம் எடுக்கும். அப்ப இவர் சொல்றாரு, ஏன் பயப்பட்டீர்கள் ஒண்ணு. அடுத்தது என்ன சொல்றாரு? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று. அப்ப விசுவாசம் இருந்திருந்தா பயந்திருக்க மாட்டீங்க. விசுவாசம் இருந்திருந்தா அடுத்தது என்ன பண்ணிருப்பீங்க? நான் இப்ப என்ன பண்ணணும் அதை நீங்க பண்ணிருப்பீங்க. அப்ப விசுவாசம் இருந்திருந்தா முதல்ல பயம் வராது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, விசுவாசம் இருந்தா பயம் வராது. எப்ப பயம் நிறைய வருதோ அப்ப உள்ளத்துக்குள்ள நிறைய அவிசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம். இருதயத்துல அவிசுவாசமும் சந்தேகமும் நிறைஞ்சிருந்தா தான் வாழ்க்கை முழுசும் பயமா இருக்கும். இப்ப ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அப்ப விசுவாசம் இருந்திருந்தா பயம் இருந்திருக்காது. இப்ப பயம் இல்லாம இருந்திருந்தா இந்த சூழ்நிலையை இவங்களே ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. இந்த காற்றையும் கடலையும் இவங்களே அதற்றி அமைதிப்படுத்தி இருப்பாங்க. ஏன்னா அங்க பாருங்க, இது ஒரு இடத்துல இப்படி சொல்லிட்டு நிறுத்தல, நிறைய இடங்கள்ல பிசாசை துரத்தும் போதெல்லாம் அங்க என்ன சொல்றேன்னா, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிட்டு அப்படி இதே கேள்வியை கேட்கிறாரு. அற்ப விசுவாசிகளேன்னு திட்டுறாரு. எவ்வளவு நாள் நான் உங்க கூட இருப்பேன்னு கேட்கிறாரு. எவ்வளவு நாள் நான் உங்க கூட இருப்பேன்? நானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க செய்ய மாட்டீங்களா எதுவும் விசுவாசத்துல அப்படின்ற அர்த்தத்துல நிறைய இடத்துல கேள்வி கேட்பார். எல்லா சம்பவத்தையும் நம்ம வாசிக்க முடியாது. சரி, அப்ப முதல்ல வாயை திறந்து இயேசு பேசினார். காற்றையும் கடலையும் என்ன பண்ணாரு? அதட்டினார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற கொந்தளிப்புகளை உங்களுக்கு அதட்ட முடியுமா? இன்னைக்கு உங்களை ஆட்டங்காண வைக்கிற பிரச்சனைகளை, உங்க வாழ்க்கையில சமாதானத்துக்கு எடுக்கக்கூடிய உங்க சூழ்நிலைகளை பார்த்து பேசி அதை அதட்டி அமர பண்றதுக்கு உங்களுக்கு வல்லமை இருக்குதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அதை உங்களால நம்ப முடியுதா? சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாம் தலைக்கு மேல போயிடுச்சியா, இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோம். இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற நிலை வந்ததுக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்துவை போய் என்ன பண்றோம்? நம்ம அவரை சிங்காசனத்தையே ஆட்டுறோம் நாங்க. அதெல்லாம் செய்யாத.
அவர் சொல்றார், சிங்காசனத்தெல்லாம் ஆட்டாதப்பா, நீ போய் பேசு, நீ போய் என்ன பண்ணு, பேசு, காற்றையும் கடலையும் நீ அதட்டு அப்படின்றார். இதுவே நமக்கு பெருசா தெரியுது இல்ல. பழைய ஏற்பாட்டில் இவர் காற்று கடல் கிட்ட பேசினார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அங்க 2 பேர், ஒருத்தர் மோசே, இன்னொருத்தர் யோசுவா. அவங்க 2 பேர் யார்கிட்ட பேசினாங்க தெரியுமா? மோசேய பாருங்க, நீங்க பாருங்க, இந்த ஜனங்க கிட்ட பேசி சமுத்திரத்தை கடந்து போக சொல்லு. இப்போ நீங்கள் வாசிச்சிங்க இல்லையா, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் என்ன நீங்கள் வாசிச்சிங்க? இந்த ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. வெளியில் எடுத்துகிட்டு வந்த உடனே இந்த ஜனங்க பாருங்க கொஞ்சம் தூரம் வந்துட்டாங்க, ஊரை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ அந்த ராஜாவோட மனசை அங்கே இருந்த மந்திரிமாரெலாம் குழப்பறான். என்னன்னு குழப்பறான்? நமக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களெல்லாம் நீங்கள் அனுப்பிட்டீங்க, இதுக்கப்புறம் யார் வயல்லலாம் வேலை செய்வா? நம்ம ஆடு மாடுங்களெல்லாம் யார் மேய்ப்பா? நம்ம வீட்டுக்கு 10 பாத்திரம்லாம் யார் தேய்ப்பா? எல்லாரையும் அனுப்பிட்டீங்களே ஒட்டு மொத்தமாக, ஒருத்தம் கூட கிடையாது. கொஞ்சம் பேரையாவது பிடிச்சின்னு வர்றான்ல அப்படின்னு உடனே சரி போ கொஞ்சம் பேரை பிடிச்சின்னு பார்வை என்ன பண்ணுறான்னா ரதங்களை அனுப்புகிறான். பாருங்க, இந்த ரதங்களை பார்த்தோன்னே இவருடைய உள்ள என்ன ஆயிடுதுன்னா தத்தளிக்குது. இவங்க உள்ளம் மறுபடியும் பயப்படுது. பிரச்சனைகளை பார்க்க பார்க்க உள்ளம் தத்தளிக்கிறது, உள்ளம் பயப்படுகிறது, கலங்குது. முன்னாடி போக முடியாது, ஏன்னா முன்னாடி சமுத்திரம், பக்கவாடுகளில் மலை, பெரிய பெரிய மலைகள், ஏறி இறங்குறதுக்குள்ள பிடிச்சிடுவாங்க நம்மளை. அப்ப பின்னாடி போனாலும் கஷ்டம், என்ன பண்றதுன்னே தெரியல. மோசே போய் ஜெபம் பண்றாரு. நீங்க அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மோசே என்ன ஜெபம் பண்றாரு வாசிங்க. 14வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வேகமா படிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அது மாத்திரம் தானா? அப்பொழுது கர்த்தர் 15 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? என்கிட்ட ஏன் வந்து ஜெபம் பண்றேன்னு கேட்கிறாரு. இப்போ நீங்களே நானும் என்ன பண்ணுவோம்? பிரச்சனை தானே ஜெபமே பண்ணுவோம். இவரும் அதான் பண்றாரு. இப்ப ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, இப்ப எதுக்கு ஜெபம் பண்ற? என்கிட்ட வந்து இப்ப ஏன் ஜெபம் பண்றேன்னு கேட்கிறாரு. நீங்க இதுக்கு என்ன நினைப்பீங்க? நீங்க உங்ககிட்ட தானே ஏன் ஜெபம் பண்ணணும்? எந்த பிரச்சனைனாலும் நீங்க தானே மாத்துவீங்க, அதனால உங்ககிட்ட தானே வரணும் அப்படின்னா அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, உனக்கு வேண்டிய அளவுக்கு அதிகாரம் கொடுத்துட்டேன், நீ என்ன பண்ணு, அத பயன்படுத்து. புரியலையா உங்களுக்கு? பாருங்க, இப்ப நம்ம ஊர்ல காவல்துறைன்னு ஒன்று இருக்குதா? என்ன பண்றாங்க? இப்போ இந்த ஏரியாவில் ஒரு ரவுடி ஒருத்தர் இருக்கிறாருன்னு வைங்களேன், ஒரு பயங்கரமான ரவுடி, எல்லாம் ஒரே அட்டகாசம் பண்ணுறாருன்னு வைங்களேன். இங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டரு உடனே ஃபோன் பண்ணி சிஎம்முக்கு, ஐயா இங்கே ஒரு ரவுடி இந்த மாதிரி பண்ணின்னு இருக்கிறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சிஎம்முக்கு இப்போ கேட்பாரா? சிஎம் முதல்ல அவனை எங்கேயா தூக்கி போட, அவனை ஒரு வேலைக்கு ஆகாதவன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நல்ல நம்ம ஜவஹர் மாதிரி யாரையா ஒருத்தர் எடுத்துன்னு வந்து போட்டா 2 பேரும் என்கவுண்டரில் போட்டால் சரியாயிடும் பாருங்க. ஆர்கே நகர் பட்டுன்னு போட்டு போயினே இருப்பாங்க. ஏன்னா உனக்கு அதுக்கு தான் அதிகாரமே கொடுத்துருக்குது, அதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் மேல் அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்க கிட்ட மட்டும் கலந்து ஆலோசிச்சு செஞ்சிருவாங்க. அதை முடிச்சு அதிகாரம் எதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா அதை சரியா என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். அதிகாரம்னு பாருங்களேன், பதவி மட்டும் கொடுத்துட்டு அவங்களுக்கு எந்த பவருமே இல்லைன்னா அதுக்கு பேர் அதிகாரமா? யோசிச்சு பாருங்க. அப்ப தேவன் என்ன பண்றாரு, உங்க தேவ பிள்ளைகளா நீங்க எப்போ மாறினீங்களோ அப்போ உங்களுக்கு சில ஆவிக்குரிய அதிகாரங்களை கொடுக்கிறார். இப்ப சொல்றாரு, என்கிட்ட ஏன்டா வந்து முறையிடுற, நீ என்ன பண்ணு, எழுந்து போய் சமுத்திரத்தை பிளந்துடு. எனக்கு இந்த வார்த்தைலாம் படிக்கும் போது ஐயோ என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. இதை சமுத்திரத்தை பிளந்துடு, அதுனா வரவு கட்டையா எடுத்துன்னு போய் கோடாரியில் வெட்டுற மாதிரி வெட்டுறதுக்கு பிளந்துடுன்றாரு. பிளந்துடு. அப்புறம் இந்த ஜனங்களெல்லாம் புறப்பட்டு, ரொம்ப ஆச்சரியமான காரியங்க. ஆடு மாடுங்க இருக்குது இல்லை, ஆடு மாடுங்க தெரியுமா உங்களுக்கு? ஆடு மாடுங்க இதுங்க கூட சொல் பேச்ச கேட்டுரும். ஆடு மாடுங்களை கூட ஹேய் போ அப்படின்னா என்ன பண்ணோம்? என்னண்ணா மனுஷனை நடத்திட முடியுமா நீங்க? அப்படி எவனாவது கேட்பான்? அப்படி தம்புடி கொடுத்தா கூட கேட்க மாட்டான். எங்க ஆயா சொல்லும், இந்த கீழ்ப்படியாத 1ஆம் நம்பர் முரட்டாட்டமான ஆளுங்க யாரானா மனுஷனுங்க. ஆனா நல்லா கவனிங்க, எப்போ ஒரு மனுஷன் இந்த தெய்வீக அதிகாரத்தோட பேசுறானோ
அதுக்கு அவங்கள கீழ்ப்படிய பண்றாரு கர்த்தர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, அவங்க பேசுற அந்த டிவைன் அத்தாரிட்டிக்கு அப்படி ஒரு கீழ்ப்படிதலை ஆண்டவர் அவங்க உள்ளத்துல கொடுக்குறாரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது. அது சாதாரணமா நடக்கிறது இல்லை. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா சில நேரத்தில் நான் அந்த வகுப்புகள்லாம் எடுக்கும்போது தாவீதுக்கு ஜனங்க பயப்படுவாங்க. தாவீதுக்கு ஜனங்க பயப்படுறது வேற. ஏன்னா தாவீது பெரிய யுத்த வீரன், அந்த அட்சய சாவச்சிருவான், அதனால பயந்து நடந்தான். ஆனா சாலமோனுக்கு பயந்து நடந்தாங்களாம். ஏன்னா அந்த ஆள்கிட்ட என்ன இருக்குதுன்னா வார்த்தை, அந்த தெய்வீக ஞானம், தேவன் அருளிய ஞானம் ராஜாவுக்கு உண்டு என்று கண்டு ஜனங்கள் என்ன பண்ணானா அவனுக்கு பயந்து நடந்தார்கள் இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்ப நல்லா கவனிங்க, மோசே இப்ப போய் என்ன பண்றாருன்னா புறப்பட்டு போங்கள்ன்றாரு. என்ன ஆச்சரியம். நான் அப்பதான் இது என்னால் நம்பவே முடியல. ஆனா அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த நெப்போலியன் பற்றி கொஞ்சம் படித்தேன். இந்த நெப்போலியன் கிடையாது, நெப்போலியன். அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, உங்களுடைய படை பலம் எப்படி இவ்வளோ சிறப்பு வாய்ந்த படை பலமாக இருந்திருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவர் இருந்த இடம் ஒரு மிலிட்ரி கேம்ப் ஆண்ட உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதை கேட்குறாங்க பாருங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 10 சிப்பாய்களை அழைச்சி ஃபார்வர்ட் மார்ச் சொல்கிறார், முன்னாடி நடங்கன்றார். நடந்து போயிட்டே இருந்தாங்களாம் பாருங்க. நடந்து போனவங்க முன்னாடி ஒரு பெரிய மலைப்பாங்கான இடம். ஃபார்வர்ட் மார்ச் சொன்னால் போயினே இருக்கிறாங்க. இவர் ஸ்டாப் சொல்லவே இல்லை, உழுந்து செத்துட்டான். அவர் ஸ்டாப் சொல்லாமல் நிற்கல. என்னங்க, நாங்கள் உங்கள் படைபலத்துக்கான காரணம் கேட்டால் நீங்கள் ஃபார்வர்ட் மார்ச் சொல்கிறீங்களே. இன்னொரு 10 பேரை கூப்பிட்டாரு. இன்னொரு 10 பேரும் அது மாதிரி போகிறான். ஐயோ ஏன் நிறுத்த சொல்லுங்கன்றான் இவன். ஏன்னா இவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, இவனுங்களே சாவச்சிருவான் இந்த ஆள் விட்டா அப்படின்னு. அப்போ சொல்கிறாரான், என் பேச்சை ஒரு பாயிண்ட் கூட மீறாத இந்த சிப்பாய்கள் தான் என் வெற்றி காரணம். நானா அதை பார்க்கும்போது ஒரு நெப்போலியன் பேச்சுக்கே அவ்வளோ மரியாதை இருக்கும்னா, தேவ மனுஷனாகிய மோசேயோட வார்த்தைக்கு இந்த ஜனங்க செத்தா சாப்பிட்றோம் போ, சமுத்திரத்தான்னு விட சொல்றாரு, விடுவோன்னு எழுந்து போனான் பாருங்க. சமுத்திரம் 2ஆ பிளந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்தில் உங்கள் ஊழியக்காரர் சொல்றது சமுத்திரத்தில் விழுந்து சாவுன்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் செத்துட்டீங்கன்னா வாழ்ந்துருவீங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அவர் பேச்சை கேட்டு செத்தா கூட நீ வாழ்வேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சில ஆட்களுக்கு சாவறதுக்கு தான் ஒப்பு கொடுக்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா உங்க உயிரை நீங்களே கையில பிடிச்சிருக்கிறீங்க. நான் காப்பாத்திக்கிறேன், என்ன உன்னை விடு, உன்னை வாழ வைக்கிறதுக்கு தான் கடவுள் எங்க கொண்டு வந்திருக்கிறாரு. நீ இப்ப இருக்கிறத விட இன்னும் பல மடங்கு ஆசீர்வாதமா, இப்ப இருக்கிறத விட சமாதானமா, சுகமா, மகிழ்ச்சியா, செழிப்பா, அநேகருடைய கண்கள் பார்த்து ஆச்சரியப்படும்படி உன் தலைகளை நிமிர்த்தி உன்னை வாழ வைக்கும்படி கர்த்தர் இங்க கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அப்ப சில நேரங்களில் கடவுளுடைய வார்த்தைக்கு விட்டு கொடுங்க. இங்க நான் வேற ஏதாவது உங்களுக்கு சொல்லி கொடுத்து வேண்டாததை சொன்னா அதை நீங்க கேட்க தேவையில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு போதிக்கிறதுனால அதுக்கு உங்களை விட்டு கொடுங்க, அதுக்கு நீங்க செவி சாயுங்க. அது உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை உயர்த்தும். அல்லேலூயா. இல்லைன்னா பாருங்க, அதை நம்ம செய்யலைன்னா பாவம். நீங்க எத்தனை வருஷம் சபைக்கு வந்து போங்களேன், ஒரு பிரயோஜனமும் இருக்காது. 10 வருஷமா சபைக்கு போறேன், ஒரு நன்மை இருக்காது. அதனால தான் நான் அடிக்கடி சில நேரங்களில் கொஞ்சம் கோபமாகவும் கொஞ்சம் சமாதானமாகவும் நான் சொல்றதெல்லாம் என்ன தெரியுமா, எங்கே போனாலும் வார்த்தையை பிடிச்சிக்க. இங்கே இந்த சர்ச்சுன்னு இல்லை, எந்த சர்ச்சுக்கு போனாலும் உன்னை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் தான், ஊழியக்காரங்க கிடையாது. தேவனுடைய வார்த்தை தான் உன்னை ஆசீர்வதிக்க போறது. வார்த்தையை பிடிச்சிக்க, வார்த்தையின்படி வாழு. வார்த்தை உன்னை உன் வாழ்க்கை விசாலமான இடத்துக்கு கொண்டு போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமாம். அதனால் பாருங்கள், இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலையா, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன பிடிக்கலன்னா பரவாயில்ல. உங்களுக்கு நல்லா பிடிச்ச ஒரு ஊழியக்காரர் இருந்தால் போங்க. எப்போ இந்த ஆள் கழுத்தை நீட்ட சொன்னால் நான் நீட்டுவேன் வெட்டுறதுக்குன்னு அந்த மாதிரி இடத்துக்கு போயிடுங்க. ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும், அது எனக்கு ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமாம். எங்கேயுமே என்னால் ஒப்பு கொடுக்க முடியாதுன்றீங்களா, மனம் திரும்புங்க, ஒழுங்காக மனம் திரும்புங்க, ரட்சிக்கப்படுங்க. நீங்கள் நல்லா வாழ்வீங்க, உங்கள் தலைமுறைகள்லாம் வாழும். ஆமென். ஆமாம். ஒரு தேவனுடைய முதல்ல நல்ல தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒரு நல்ல சபையாக இருக்கணும், நல்ல ஒரு ஊழியக்காரர் உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்க சொல்கிறதுக்கு அவங்க கிணத்துல போய் குதிக்க சொன்னாலும் குதிக்கலான்றேன் நான்.
பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்போ மோசே என்ன சொல்றாரு? குதிக்க சொல்றாரா இல்லையா சமுத்திரத்துல? சொல்லுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த சமுத்திரத்துல குதிக்க சொன்ன இந்த மோசேவை எங்களை போய் குதிக்க சொல்றீங்களே அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க. அவன் வாழ்க்கையோட அடிமைத்தனம் மாறி இருக்காது. அவன் காலமெல்லாம் அவனும் அவனுடைய சந்ததிகளும் மீண்டும் சிறையிருப்புக்குள்ள போயிருப்பாங்க. எப்ப இந்த தெய்வீக அதிகாரத்துக்கு புறப்பட்டு போன்னு சொல்லி போனானோ அவனும் சரி, அவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வர்றவங்களுக்கும் சரி, அவன் ஆசீர்வாதமா மாறிட்டான். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. இங்க மோசே ஜனங்களை பார்த்து பேசுறார், புறப்பட்டு போங்கள் அப்படின்னு பேசுறார். புறப்பட்டு போங்கள் தான். அதாவது நம்ம பாஷையில சொன்னா நியாயப்படி கடல்ல குதிங்கடன்றார். ஆமா, இறங்கி நடக்காதுல, போயிட்டே இருங்கன்றாரு. இதை செய்யறதுக்கு எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு வேணும் அங்க இருந்த ஜனங்களுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. பேசினாரு, சமுத்திரம் ரெண்டா பிளந்துச்சு. யோசுவா 10ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்க ஒரு யுத்தம். அந்த யுத்தத்துல பாருங்க, கொஞ்ச நேரம் யுத்தம் மும்முரமா நடக்குது. இஸ்ரவேலர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா டைம் கொஞ்சம் பத்தல. இவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, யோசுவா இன்னும் கொஞ்சம் டைம் கூடுதலா கிடைச்சதுன்னா இந்த யுத்தத்துல நாம என்ன பண்ணிடலாம், ஜெயம் எடுத்துடலாம். ஒருவேளை இந்த யுத்தம் நாளைக்கு தொடரும்னா, நாளைக்கு தொடர்ந்துச்சுன்னா இவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற வேற ராஜாக்களை சப்போர்ட்டு கூப்பிட்டுருப்பாங்க, இந்த யுத்தம் வளரும்னு நினைச்சிட்டு இவர் என்ன பண்றாருன்னா ஒன்றும் ரொம்ப பெருசா பண்ணல. இவர் என்ன பண்றாரு, இந்த டைமை நீட்டிக்கிறதுக்கு சூரியனை பார்த்து பேசுறாரு. சூரியனே நீ இறங்காத அப்படின்னு சூரியனை பார்த்து பேசுறாராம். சூரியனே நீ உன் ஸ்தானத்திலையும், சந்திரனே நீ உன் ஸ்தானத்திலையும். வாசிங்க பார்க்கலாம் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வேகமா படிங்க. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பாருங்க, கர்த்தரை நோக்கி பேசி. அதுதான் சொன்னேன், ஜெபம்ன்றது ரெண்டு பகுதி. இந்த பக்கம் கர்த்தர்கிட்டயும் பேசணும், அந்த பக்கம் சூழ்நிலைகள் கிட்டயும் பேசணும். கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். தரித்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்றான். வசனம் சொல்லுது, சூரியன் ஒரு மனுஷனுடைய சொல்ல கேட்ட அந்த நாளை போல ஒரு நாள் இல்லைன்றாரு. சூரியன் அப்படியே கேட்டுச்சான், நின்றுச்சான் அப்படியே. அப்போ நான் சொல்கிறேன், எது பிரச்சனையோ அந்த பிரச்சனையை பார்த்து முதல்ல என்ன பண்ணு, பேசு. எது பிரச்சனையோ அதை பார்த்து பேசு. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து. அப்போ நல்லா கவனிங்க, உங்களுக்கான மலை எது, உங்களுக்கான கடல் அலை எது, உங்களை பிரச்சனைக்குள் ஆக்குகிற சூழ்நிலை எது, அதை பாருங்க. பாருங்க, நீங்க மனுஷங்களை பார்க்காதீங்க. மனுஷங்க உங்க பிரச்சனை கிடையாது. சில நேரத்தில் மனுஷங்களை நமக்கு பிரச்சனையா நினைக்கிறோம். அதனால தான் பவுல் ரொம்ப அழகா எழுதுறாரு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் எங்களுக்கு போராட்டம் கிடையாது. ஏன்னா எந்த மனுஷனும் எனக்கு எதிரி கிடையாது, எந்த மனுஷனும் உனக்கு விரோதி இல்லை. மனுஷங்க உனக்கு கெட்டது செய்ய முடியாது. கவனிங்க, அந்த மனிதர்களுக்கு பின்னாடி இருக்கிற ஃபோர்ஸ், அந்த மனிதர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொல்லாத வல்லமைகள், அதை பாருங்க. தீய சக்திகளை பாருங்க, ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்தகார வல்லமைகளை, இருளின் அதிகாரங்களை பாருங்க. அவைகளை பார்த்து பேசுங்க. அதான் பிரச்சனைகள். அதை பார்க்கறதுக்கு முதல்ல உங்க கண்களை கர்த்தர் திறக்கட்டும். உங்க பிரச்சனைகளை சரியா பாருங்க, சரியா பார்த்து அதை பேசுங்க. கவனிங்க, இப்ப இந்த 24 படிச்சோம் இல்லையா, மார்க் 11:24 தானே படிச்சோம். படிங்க, அதை மறுபடியும் 24க்கு வாங்க வேகமா. மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டு. சரி, இந்த 24க்கு அது அடுத்த வாரம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த 25க்கு போங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, இப்ப சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அந்த 23ல சொன்னதை இந்த 25ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. பாருங்க, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஏதாவது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏதாவது புரிஞ்சுதா? ஏங்க, அங்க மலையை பார்த்து பேச சொல்லிட்டாரு,
சரி பேசுகிறோம். அடுத்தது ஜெபம் பண்ணும்போது இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க சொல்லிட்டாரு. சரி செஞ்சிட்டோம். இப்போ அடுத்தது ஜெபம் பண்ணும்போது இன்னொன்று பண்ண சொல்கிறாரு. அது என்ன? உங்கள் தப்பிதங்களை உங்கள் பிதா உங்களுக்கு மன்னிக்கும்படி உங்கள் சகோதரர் பேரில் யாராவது ஒருத்தர் பேரில் உங்களுக்கு குறை உண்டானா அதை உடனே மன்னிச்சிடுங்கன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கவனிங்க, நான் சொன்னேன் இல்லையா, வேரோடு பட்டு போயிட்டு. அப்போ இப்போ நீங்கள் பேச வேண்டிய இடம் எதுன்னா உங்கள் வேறு. உங்கள் வேறு எதுன்னா உங்கள் ஆவி, உங்கள் இருதயம். உங்கள் இருதயத்தை கொஞ்சம் உற்று பாருங்க, கவனிங்க. பல நேரங்களில் நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் நம்ம நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம். உங்கள் மலைகள்னு நீங்கள் வெளியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கள பல விஷயங்களை. இப்போ நான் சொன்னேன்ல, தீய சக்திகள், அந்தகார வல்லமைகள், இருளின் ஆதிக்கங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய இடம் எதுன்னா உங்க ஆவி. உங்க ஆவி, உங்க ஆவிக்குள்ள உத்து பாருங்க. உங்க ஆவிக்குள்ள இருக்கிற கசப்பு, உங்க ஆவிக்குள்ள இருக்கிற வைராக்கியம், உங்க ஆவிக்குள்ள இருக்கிற பெருமை, உங்க ஆவிக்குள்ள இருக்கிற பொறாமை உங்களுக்கான மலைகள் என்பதை நீங்க எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறீங்க? ஏன்னா இது நமக்குள்ள இருக்கிறபடினால நம்மளால என்ன பண்ண முடியலன்னா, எல்லாரோடையும் சகஜமா என்ன பண்ண முடியலன்னா முதல்ல பழகவே முடியல, மக்களோட அன்பாவே இருக்க முடியல, மக்களோட இணக்கமா இருக்க முடியல நம்மளால. இந்த இருதயத்துக்குள்ள இல்லாத எண்ணங்கள், இல்லாத கசப்புகள், இல்லாத பொறாமைகள், இல்லாத வைராக்கியங்கள். சில ஆட்கள்லாம் பாருங்க, இந்த வைராக்கியத்துல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுற வைராக்கிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? செத்தா கூட அவன் மூஞ்சில முழிக்க மாட்டேன் பிரதர், நான் அந்த மாதிரி ஆளு. பா, செத்தா நீ எங்க முழிக்கிறது? சில ஆட்கள் சொல்லுவாங்க, நான் வைராக்கியம் வச்சுட்டேன்னா அத்தோட பேசவே மாட்டேன். பேசவே பேசாது, ரொம்ப நல்லதா போச்சு. காலையில் ஒரு காமெடி ஒன்று படித்தேன். காலையிலே வந்துச்சு ஒரு ஜோக். ஒரு பொண்டாட்டி, கணவனும் பொண்டாட்டியும் சண்டை போட்டுக்கிட்டு பொண்டாட்டி மாமியார் வீட்டுக்கு போயிடுச்சு. இந்த மாமியார் வீட்டுக்கு இந்த கணவர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணால் மாமியார் தான் எடுக்கிறாங்க ஃபோனை. அத்தை, அவளை கொஞ்சம் அனுப்பி வைக்கிறீங்களா? அந்த அம்மா சொல்லுது, அனுப்பி வைக்க முடியாது. அவ்வளோதான், ஃபோனை வச்சிருவார். அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறார், அத்தை அவளை கொஞ்சம் அனுப்பி வைக்கிறீங்களா? அனுப்பி வைக்க முடியாதுப்பா. ஃபோனை வச்சிடுறாரு. இப்படி மாத கணக்கில் ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுன்னுங்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த அம்மா கேட்குது, ஏங்க நான் தான் எத்தனை வாட்டி சொல்கிறேன், உங்களுக்கு புரியவே புரியாதா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவள் வரமாட்டா. இல்லத்த, இந்த வார்த்தையை கொஞ்சம் உங்கள் வாயால் கேட்கும்போது மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அதனால தான் டெய்லி ஃபோன் பண்ணுறேன் அப்படின்றார் அவர். உங்கள் வாயால் கேட்கும், ஏன்னா வரமாட்டால, அது ஒரு பெரிய மகிழ்ச்சின்னு அவர் நினைக்கிறார். கவனிங்க, சில நேரத்தில் நமக்கு வைராக்கியம் அப்படி வந்துடுது உள்ளத்துக்குள்ள. உங்கள் உள்ளத்துக்குள்ள இருக்கிற வைராக்கியத்தினால யாருக்கு லாபம்? உங்கள் உள்ளத்துக்குள்ள இருக்கிற பொறாமையினால யாருக்கு நஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? யாருக்கு நஷ்டம்னு? உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற பகைமை உணர்வுகள்னால யாருக்கு நஷ்டம் நீங்கள் நினச்சின்னுக்கிறீங்க? வேற யாருக்கும் கிடையாது, உங்களுக்கு தான். சரியா? ஆகவே இப்போ இந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த கசப்புகளை பார்த்து பாருங்க. சிலரால எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு, என்னால் மன்னிக்கவே முடியாதுன்ற பாருங்க. இந்த மன்னிக்கவே முடியாத தன்மையே உங்களுக்கான மலை. அது உங்க ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகிறது என்பது உங்களை எத்தனை பேருக்கு நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்க? உங்க ஆசீர்வாதத்தை தடை செய்யறதே உங்களுடைய எண்ணங்கள். அதை பார்த்து பேச எனக்குள்ள இருக்கிற பொறாமையே, எனக்குள்ள இருக்கிற பெருமையே, எனக்குள்ள இருக்கிற கசப்பே, எனக்குள்ள இருக்கிற வைராக்கியமே என்னை விட்டு வெளியே போ, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-60-662, 98-406-72-355. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.